Students, welcome to our channel IES Indian Economic Service. இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு எளிய முறையில் கற்க கற்பிக்க அப்படிங்கிற புத்தகத்தை நான் போட்டிருக்கேன். பொருளியல்ல இயல் 3 வேலை வாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்தையும் கதையுடன் ஆரம்பிக்கிறேன். 2 நண்பர்கள் அருண், பாரதி படித்து முடித்து வேலை தேடினார்கள். அருணுக்கு வேலை கிடைத்து விட்டது. வருமானம் அதிகரித்தது. அதனால் பண்டங்கள் பணிகளை அதிகமாக வாங்கினான். இதனால் பாரதிக்கும் வேலை கிடைத்தது என்று ஆசிரியர் கதையை கூறினார் வகுப்பறையில். அப்பொழுது மீனா என்ற மாணவி, அருணுக்கு வேலை கிடைத்ததால் எவ்வாறு பாரதிக்கு வேலை கிடைத்தது மிஸ் என்றார். அதற்கு ஆசிரியர், அருணுக்கு வேலை கிடைத்ததால் வருமானம் அதிகரித்தது. அதனால் கடையில் அதிக பண்டங்களை வாங்கினார். அதனால் உற்பத்தியை அதிகரித்தார் உற்பத்தியாளர். அதனால் உழைப்பாளர்களுடைய தேவை அதிகரித்தது. அதனால் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். பாரதியும் வேலை கிடைத்தது. வேலை கிடைத்ததால் வருமானம் உருவாகும். வருமானம் அதிகரித்தால் நுகர்வு அதிகரிக்கும். நுகர்வு அதிகரித்தால் உற்பத்தியும் அதிகரிக்கும். உயர்ந்த உற்பத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கும். இந்த பாடத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த கதை மிகவும் பயன்படும். அறிமுகம் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா, பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது எதுன்னா வேலையின்மை தான். வேலையின்மை ஒன்று வந்துட்டாவே வருமானம் குறையும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதை பற்றி தொன்மை பொருளியல் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. ஜேஎம் கீன்ஸும் அதுக்கான தீர்வுகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஜேஎம் கீன்ஸ் 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜேஎம் கீன்ஸ் தான். முழு வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் உடல் நலம், தகுதி, அடுத்து பார்த்தாக்க விருப்பம், இது 3ம் இருந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா வேலையின்மைன்னு அர்த்தம். இது 3ம் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட கூலி நிலையில அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா இது முழு வேலை வாய்ப்பு. இப்போ வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் இந்த வேலை வாய்ப்பு இன்மை பற்றின வகைகளை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டுல நம்ம பொருளாதார கொள்கைகளை நம்ம உருவாக்கணும்னா, வேலை வாய்ப்பை அளிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வேலையின்மையினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பொருளாதார வல்லுநர்கள் நல்லபடியா ஒரு திட்டத்தை போட்டு வேலையின்மைக்கு தகுந்தாற்புல கொள்கைகளை உருவாக்க முடியும். இப்ப வேலையின்மை அப்படிங்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள் பார்ப்போம். இது ஒரு 7 வகைகள் இருக்கு. இந்த 7ஐயும் நீங்க நினைவுபடுத்தி எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரத்துக்குள்ளார அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கு, இப்போ இந்த கேள்விக்கு எத்தனை நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிக்கணும்? 5 நிமிஷத்துக்குள்ள எழுதணும். 5 மார்க் கொஸ்டினா. அதுக்குள்ளார உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் நினைவு வர்றதுக்கும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்றேன். வணிக சுழல் வேலையின்மை, ஃபர்ஸ்ட் லெட்டரை கூட நீங்க நினைவு வச்சுக்கிட்டே வரலாம். வணிக சுழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, அடுத்து தற்காலிக வேலையின்மை, அடுத்தது தற்காலிக வேலையின்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னா உடன்பாடில்லா வேலையின்மை, பிறழ்ச்சி வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கற்றோர் வேலையின்மை, அடுத்து தொழில்நுட்ப வேலையின்மை, அமைப்பு சார் வேலையின்மை, மறைமுக வேலை. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, வணிக சுழல் வேலையின்மை. வணிக சுழல் அப்படின்னா என்னன்னா, வாணிபம் ஒரே நிலையில இருக்காது. ஒரு காலகட்டத்துல வாணிபம் நல்ல செழுமையா போய்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். வாணிப சுழல் கீழ் நோக்கி இறங்கும் பொழுது வேலை வாய்ப்பு குறையும். இப்ப இந்த மாதிரியான கட்டத்துல அரசு என்ன பண்ணணும்னாக்க, நல்ல ஒரு பொருளாதார கொள்கைகளை உருவாக்கணும், விரிவான பண கொள்கைகளை கொண்டு வரணும். அப்பதான் என்ன, இந்த வேலையின்மைக்கு தீர்வு சொல்ல முடியும். இப்ப பருவகால வேலையின்மைன்னா ஒரு குறிப்பிட்ட பருவத்துல, இப்ப மழைக்காலம், கோடைக்காலம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்துல வேலை இல்லாமல் இருப்பது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பருவத்துல சில மூலப்பொருள்கள் கிடைக்காது, சில சூழ்நிலைகள் மாறும். அந்த பருவத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அதுதான் பருவகால வேலையின்மை. இப்பவே நம்ம மறைமுக வேலையின்மையும் சொல்லிடலாம். மறைமுக வேலையின்மைன்னா என்னன்னா, இதே வேளாண் துறை, அது வேளாண் துறை சார்ந்த தொழில் துறைகள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை மெயினா வேளாண் துறையில தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தற்காலிக வேலையின்மை. தற்காலிக வேலையின்மைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் வேலை இல்லாமல் இருப்பது. ஏன் அந்த தற்காலிக வேலையின்மை ஏற்படுது அப்படின்னாக்க, தொழிலாளர்களினுடைய அழிப்பு தேவையில சமனில்லாமல் இருக்கும் பொழுது தற்காலிகமா, இப்ப பாருங்க 3 பேரும் ஒண்ணுதான். தற்காலிக வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, பிறழ்ச்சி வேலையின்மை. உங்களுக்கு 1 வேர்ட்ல கேட்பாங்க, தற்காலிக வேலையின்மையின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பிறழ்ச்சி வேலையின்மை. பிறழ்ச்சி வேலையின்மையின் வேறு பெயர் என்னன்னா உடன்பாடில்லா வேலையின்மை. இப்ப என்ன, உடன்பாடு இல்லைன்னா உழைப்பாளர்களுடைய தேவையும் அளிப்பும் சமம் இல்லாமல் இருந்தால் அப்போ அங்க தற்காலிக வேலையின்மை ஏற்படும். அடுத்தது என்ன, இடம் பெயராமல் இருக்கிறாங்க, அதனாலையும் கூட இந்த வேலையின்மை ஏற்படலாம். திறமை குறைவினால், சில இயந்திரங்களை இயக்க தெரியாததனால், அப்பவும் கூட இந்த மாதிரியான மூலப்பொருள் பற்றாக்குறையினாலும்
இந்த மாதிரியான தற்காலிக வேலையின்மை ஏற்படுகிறது. அடுத்தது கற்றோரிடையே வேலையின்மை. இப்ப கற்றோர்கள் நிறைய டிகிரி முடிச்சிடுறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த டிகிரிக்கு ஏற்றாற் போல வேலை இல்லாமல் இருக்கிறது. பகுதி நேர வேலையில ஈடுபடுறாங்க. இதனாலையும் கூட அவங்களுக்கு அந்த தொழில்ல ஈடுபட முழுமையான தகுதி இருந்தும் குறைவான பதவியில வேலை செய்யறாங்க. புதிய தொழில்நுட்பம்லாம் வருது. அதனால அமைப்பு சார்னா இந்த சமுதாயத்துல அமைப்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. என்ன மாற்றங்கள் இப்ப நம்ம சொல்லணும்னா, செல்போன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். செல்போன் வந்ததுனால இப்ப வாட்ச் கூட பயன்படுத்த மாட்டாங்க. நேரம் என்ன இது எனக்கு பயன்படுத்தி போயிருச்சு, அதனால நான் இதை கட்டி பழகிட்டேன். ஆனா மோஸ்ட்லி இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செல்போன் தான் இருக்கே, டைம் அதுல பாத்துக்கலாம். அப்ப வாட்ச் தயாரிக்கின்ற அந்த தொழில் நிறுவனங்கள் கொஞ்சம் குறையுது உற்பத்தி. அதனால அந்த தொழில் செய்யறவங்க வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு. அடுத்து டேப் ரெக்கார்டர், இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சீசன்ல தெரியல. இந்த மாதிரி ஏன்னா செல்போனால டேப் ரெக்கார்டர் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது, அந்த தொழிலில் ஈடுபட்டவங்களுடைய வேலை வாய்ப்புகள் குறைகிறது. இது அமைப்பு சார் வேலையின்மை. வேலையின்மை பற்றி தொன்மை பொருளாதார அறிஞர்களுடைய கூற்று என்ன அப்ப நம்ம பார்க்க போறோம். தொன்மை பொருளியல் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜேபிசே, சேமில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய தொன்மை பொருளியல் வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமா இந்த வேலை வாய்ப்பை பற்றி சொன்னவங்க யாருன்னாக்க ஜேபிசே. ஜேபிசேனுடைய விதி என்ன? ஜேபிசேனுடைய அங்காடி விதி என்ன அப்படின்னா, அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்குகிறது. இதை நீ எப்படி நினைவுபடுத்திக்கணும்னா, ஜேபிசியினுடைய விதி என்ன? அங்காடி விதி. ஆனால் ஆரம்பிக்குதா, அப்ப அழிப்புங்கிறத ஆரம்பிச்சிருங்க. அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். அந்த எக்ஸாம் கால்ல போனோன்னு அழிப்பு ஃபர்ஸ்ட் வர்றதா, தேவை ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது, நான் சொல்லி ஃப்ளோ சார்ட்ல இங்க பக்கத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன வருதுனாக்க, பண்டங்கள் பணிகளை என்ன பண்ணுது, உற்பத்தி செய்து அளிக்கிறது. உற்பத்தி நிறுவனம் எங்கே அளிக்கிறது? நிறுவனங்கள் இது நுகர்வோருக்கு அளிக்கிறாங்க. நுகர்வோர் என்ன பண்றாங்க? பண்டங்கள் பணிகள் தேவைப்படுகிறது. அப்ப அது அப்படியே ஒரு சுழற்சியா வருது. நிறுவனங்கள் என்ன பண்ணுது? பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு அளிக்கிறாங்க. நுகர்வோர் என்ன பண்றாங்க? பண்டங்கள் பணிகளை உற்பத்தி துறையிலிருந்து வாங்குகிறார்கள். இவங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட உள்ள உற்பத்தி காரணிகளை கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் அந்த சுழற்சி. சரி, இப்போ ஜேபிசியோட அங்காடி விதியுடைய எடுகோள்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 12 இருக்குமா. டக்குன்னு என்ன பண்றீங்களா, அந்த 12ஐ வரிசை கடன்னு ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட ஆகாது. எப்படி சொல்லலாம், உங்க புக்ல மாறி மாறி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் நினைவு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 12ஐயும் கடன்னு நம்ம சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க. விலையை ஃபர்ஸ்ட், விலையை யாராலும் மாற்ற இயலாது. இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. விலையை ஆரம்பிச்சுங்க. விலையை யாராலும் மாற்ற முடியாது. யாராலும் மாற்ற முடியாத போது யார் தேவையில்லை? அரசு தேவையில்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அரசின் தலையீடு இல்லை. சரி, அரசின் தலையீடு இல்லை. ஆனாவில இன்னொரு பாயிண்ட் ஆரம்பிக்குது. என்னது? அங்காடி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இது மூணுமே ஒரே லிங்க்ல இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன வருது? இந்த வீல ஆரம்பிக்கும் சொன்னா இன்னும் வீல வந்துகிட்டே இருக்கும். என்னது? விருப்பங்கள் என்னன்னாக்க பொருளாதார முடிவுகளை தீர்மானிக்கிறது. இதான் கூலியும் விலையும் நெகிழ்வுத்தன்மை உடையதாக உள்ளது. இப்ப கூலினா என்ன? கூலினா பணம் தான். பணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பணம் பரிமாற்றத்திற்கு மட்டுமே பயன்படுகிறது அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து பணம் தான் எது? பணம் வாங்கணும், பணத்தை வாங்கிட்டோம், எதென்னத்தை கொடுத்து பணத்தை வாங்குறோம்? பேங்க்ல போய் வட்டியை கொடுத்து வாங்குறோம். அடுத்த பாயிண்ட் என்ன? வட்டின்னு வந்து வட்டி வீத மாற்றத்தினால்தான் சேமிப்பும் முதலீடும் சமன் செய்யப்படுகிறது. முதலீடு எதுக்கு வேணும்? அடுத்த பாயிண்ட் வாங்க. உற்பத்தி காரணிகள். முதலீடு எதுக்கு வேணும்? உற்பத்தி செய்ய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட் வாங்க. உற்பத்தி காரணிகள் உச்சபட்ச கூலியை பெறுகிறது, ஊதியத்தை பெறுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து உற்பத்தியே வருங்க. அதிக உற்பத்திக்கோ அதிக வேலையின்மைக்கோ இங்க இடமில்லை அப்படின்னு யார் சொல்ற? இது அங்காடி விதி எல்லாமே. இது மாதிரி சொல்லிட்டு வரீங்களா? அடுத்தது 10வது பாயிண்ட் என்ன வரணும்? நீண்ட கால பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி நீலே அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க. நிறைவு போட்டி நிலவுகிறது. கரெக்டா முடிஞ்சிருச்சுப்பா. முழுமை அப்படின்னு முழு வேலை நிலை நிலவுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜேபிசியினுடைய அந்த விதியினுடைய திறனாய்வு கிரிட்டிசைஸ் பண்றோம். ஒண்ணும் இல்ல, அப்படியே நீங்க நம்ம சொன்னோம் இல்லையா, எடுகோள். இந்த எடுகோள் எல்லாம் அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தா கிரிட்டிசிசம், அந்த திறனாய்வை நம்ம அழகா எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னாக்க, இது ஒரு சில பாயிண்ட்களை நீங்க சொன்னா கூட போதும். அங்காடி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது, ஆகாது. அங்காடி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளாது, அரசோட தலையீடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்து பணம் பரிவர்த்தனை செய்ய மட்டுமே பயன்படுகிறது இல்ல, பணம் பரிவர்த்தனை செய்ய மட்டும் பயன்படாது, சேமிக்கவும் பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூலியும் விலையும் தன்னைத்தானே அது சமன் செய்கிறது இல்ல, கூலியும் விலையும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளாது, அது நெகிழ்ச்சி உடையதாக உள்ளது அப்படிலாம் இல்ல.
வட்டி வீதம் வந்து எதற்கு மட்டும் பயன்படுகிறது? சேமிப்பு முதலீட்டுக்கு சமன் செய்யறது அதுவும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். உற்பத்தி காரணிகள் வந்து என்னன்னாக்கா இன்னொன்னு அதிக உற்பத்தியோ வேலையின்மையோ இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்டு. அதிக உற்பத்தியும் நடக்குது, வேலையின்மையும் இருக்குது. நீண்ட கால பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டது இல்ல. நீண்ட காலத்துக்கு இது இப்போ உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் குறுகிய காலத்துக்கு தான் பொருந்தும். அப்ப நிறைவு போட்டி நிலவுகிறதுன்னு சொல்றாரு. இல்ல, நிறைவு போட்டி நிலவாது. முழு வேலை வாய்ப்பு நிலை நிலவுகிறது இல்ல. ஜேம் கீன்ஸோட பொது கோட்பாட்டை பற்றி கூறு, புத்தகத்தை பற்றி கூறு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும். இந்த பாடம் வந்து வேலை வாய்ப்புல ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த புத்தகமும் வேலை வாய்ப்பு, அந்த வேலை உள்ள வாவை எடுத்துக்கோங்க, வட்டி பணம் பற்றிய ஒரு பொது கோட்பாடு. இது வந்து எப்ப வெளியிட்டார்? 1936 வெளியிட்டார். 1930 வெறும் மந்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவருடைய புத்தகம் ஆய்வுகளின் அடிப்படையில் வெளிவந்தோனையும் இந்த 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய வைரலாக இந்த புத்தகங்கள் பேசப்பட்டது. அரசுக்கு முதலாளித்துவ அரசுகளுக்கே இந்த புத்தகம் வந்து கைடா அமைஞ்சிச்சு. எடுகோள்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா, உற்பத்தி காரணிகளாகிய உழைப்பு, மூலதனம், அந்த இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் என்னது மாறாது, குறுகிய காலத்துல மாறாது. அதான் இயல்பு. இவருடைய இலக்கணமே எதை பற்றி உள்ளது? குறுகிய காலத்தை பற்றி தான் இருக்கு. அப்ப குறுகிய காலத்துக்குள்ள இதெல்லாம் மாற்ற இயலாது. அதான் இது. அதை பற்றி நீங்க நினைவு வச்சுக்கோங்க. விளைவு தேவை, இஃபெக்டிவ் டிமாண்ட். இஃபெக்டிவ் டிமாண்ட பத்தி நம்ம விளக்கம் சொல்லணும்னா, டிமாண்ட்னா என்ன? தேவைன்னா வாங்குறதுன்னா என்னன்னா, உற்பத்தி செய்யறாங்க ஒரு தொழில்நுட்பத்துல, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம். அதான் விளைவு தேவை. இதுதான் இந்த முழுக்க இந்த பாடத்துல வரப்போகுது. இந்த தேவை அதிகரித்தால் என்ன ஆகும்? தேவைன்னா ஒரு ஆளோட தேவை இல்லை, ஒட்டு மொத்தமா இந்த ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பொருளாதாரத்துல எல்லாருடைய தேவையும் அதிகரிச்சுச்சுன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதான பாடமே, அதை மறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த தேவை அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதுக்கு ரிவர்ஸா சொல்லுவோம், ஒட்டுமொத்த தேவை குறைந்தால் வேலை வாய்ப்பு குறையும். அவ்வளவுதான். இதுதான் இதை பற்றி தான் அவர் விளக்கமே சொல்றாரு. இப்ப விளைவு தேவையில எதரண்டி பற்றி? விளைவு தேவைன்னா ஒட்டுமொத்த தேவை, ஒட்டுமொத்த தேவை சார்பு, ஒட்டுமொத்த அளிப்பு சார்பை பற்றி இவர் விளக்குறாரு. இப்போ விளைவு தேவை எதை சார்ந்துள்ளது? ஒட்டுமொத்த தேவை சார்பு, ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு. இந்த ஃப்ளோ சார்ட்ல பாருங்க, நான் சைட்ல அழகா போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அது வரும். இப்ப வந்து ஒட்டுமொத்த தேவை சார்பு, ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு. தேவைன்னா டி, ஏடிஎஃப், அளிப்புனா எஸ், ஏஎஸ்எஃப் அப்படி சொல்லுவோம். இப்ப ஒட்டுமொத்த தேவை சார்பு எதை சார்ந்திருக்கு? தேவைன்னா நுகர்வு செலவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு, அளிப்புனா உற்பத்தி செய்து அளிக்கிறது. உற்பத்தி எதை வச்சு உற்பத்தி செய்யணும்? மூலதன செலவு. இது ஒரு அப்படியே ஒட்டுமொத்த தேவை சார்பு ஒரு பக்கம் அப்படியே வரிசையா எதனுடைய தொடர்புடையதாக உள்ளது, ஒட்டுமொத்த அளிப்புக்கு எதை பற்றி அப்படியே தொடர்புடையதாக உள்ளது, அப்படியே லைன் பை லைனா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ஒட்டுமொத்த தேவை சார்பு எதை சார்ந்துள்ளது? நுகர்வை சார்ந்துள்ளது, நுகர்வு செலவை சார்ந்துள்ளது. ஓகேவா? நுகர்வு செலவு எதை சார்ந்துள்ளது? நுகர்வு, நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வருமானம். வேலைக்கு போயிருக்கணும், அவன் சம்பாதிச்சிருக்கணும். வருமானம். இன்னொன்னு என்ன? இறுதி நிலை நுகர்வு நாட்டம், எம்பிசி, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறோம். இது ரெண்டும் தான் தீர்மானிக்குது. வருமானம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம். இது ரெண்டும் தான் எதை தீர்மானிக்குது? நுகர்வு செலவை தீர்மானிக்கிறது. வருமானங்கிறது அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வு அதிகரிக்கிறது. இதுதான் இறுதிநிலை நுகர்வு நாட்டம். வருமானம் அதிகரிச்சால் நுகர்வு அதிகரிக்கும், வருமானம் குறைஞ்சா நுகர்வு குறையும். வருமானம் அதிகரிக்கிறது, நுகர்வும் அதிகரிக்கிறது. ஆனால் வருமானம் 100 ரூபாய் அதிகரிச்சா நுகர்வு 100 ரூபாய் அதிகரிக்காது, ரெண்டும் சமமா இருக்காது. எப்படி அதிகரிக்கும்? கொஞ்சம் குறைவா தான் அதிகரிக்கும் இல்லையா? அந்த கொஞ்சம் குறைவா 2% வந்து எதுக்கு போடுறாங்க? சேமிப்புக்கு போட்டுருவாங்க. அளிப்பு சார்பு என்பது என்ன? முதலீட்டை செலவை குறிக்கும். முதலீட்டு செலவு எதை சார்ந்துள்ள? ஒரு பொருளுக்கு நம்ம முதலீடு போடுறோம், ஒரு தொழிற்சாலை அமைக்கிறோம், அது எதை சார்ந்திருக்கு? பணம் வேணும்ல. பணம் எப்படி கொடுத்து வாங்குறோம்? வட்டி விகிதத்தை கொடுத்து வாங்குறோம். அப்போ வட்டி விகிதம், வட்டியை போட்டு ஒரு பணத்தை வாங்கியாச்சு, நம்ம முதலீடு செய்யறோம். அப்ப இன்னொன்னு என்ன? அந்த பொருளை உற்பத்தி செய்கின்ற இறுதிநிலை உற்பத்தி திறன், இறுதிநிலை உற்பத்தி திறன். அப்ப இது ரெண்டும் தான் முதலீட்டை தீர்மானிக்கிறது. இப்ப இதுக்கு வந்து என்னன்னாக்கா இறுதிநிலை உற்பத்தி திறன், இது ரெண்டும் தான் நம்ம வட்டி வீதத்தை தீர்மானிக்கிறது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, வட்டி வீதம் எதை தீர்மானிக்கிறதுனா, எதனால் தீர்மானிக்கப்படுகிறதுனா, பணத்தின் அளிப்பு, பணத்தின் ரொக்க இருப்பு வீதம். பணத்தின் அளிப்பு அப்படிங்கிறது மாறாது. பணத்தின் அளிப்பு யார் பணத்தை அளிக்கிறது? அச்சிட்டு அளிக்கிறது அரசு, அதனால அது மாறாது. ரொக்க இருப்பு வீதம் அதுதான் மாறும். ரொக்க இருப்பு வீதம் எதை பொறுத்து இருக்கிறது? அதுல 3 நோக்கங்களை பொறுத்து இருக்கிறது. என்னென்ன நோக்கம்? பேர நோக்கம், அடுத்தது முன்னெச்சரிக்கை நோக்கம், யூக வாணிப நோக்கத்திற்காக நம்ம பணம், ரொக்க இருப்பு வீதம், ரொக்கமா பணத்தை வச்சுக்கிற வீதம். ரொக்கமா ஏன் பணத்தை நம்ம வச்சுக்கிறோம்? வேற நோக்கத்திற்காக, சில பொருள்களை வாங்குறதுக்காக. அடுத்தது முன்னெச்சரிக்கைக்காக, நாளைக்கு ஏதாவது நடக்கும், திடீர்னு நமக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக. அடுத்தது யூக வாணிப நோக்கத்திற்காக, வட்டி வீதம் திடீர்னு கூடும், அப்ப நம்ம பணத்தை போட்டு சேமிக்கணும், அதுக்காகவும் இந்த ரொக்க இருப்பு வீதம் இதை 3 நோக்கத்துக்காக பணத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து மூலதனத்தினுடைய இறுதிநிலை ஆக்கத்திறன், 2வது பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அது எதை பொறுத்து அமைகிறதுனாக்க வருமானம், அப்புறம் மூலதன அளிப்பு,
விலை என்னன்னாக்க ஒரு உற்பத்தியாளர் என்ன பண்றாரு, முதலீட்டு தொழிலாளர்கள் அப்புறம் இடுபொருள்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்து விற்கிறார். விற்கும் பொழுது அவருக்கு கிடைக்கிறதுன்னா அந்த விலை தான் அவருக்கு கிடைக்கிற வருமானம். இது ரெண்டும் சமமாகணும். இப்ப இடுபொருள்கள் எல்லாம் போட்டு அவர் உற்பத்தி செய்து விற்று வருமானம் கிடைக்குது இல்லையா, அந்த வருமானம் இந்த இடுபொருள்களுக்காகும் செலவை விட கூடுதலாக இருந்தால் இன்னும் அதிகமாக உற்பத்தியில் ஈடுபடுவார். சப்போஸ் வருமானம் குறைவா இருக்கு அப்படின்னா அந்த உற்பத்தியினுடைய இடுபொருள்களை இன்னும் குறைப்பார். அப்ப வேலை வாய்ப்பு குறையும். இதுதான் இது. இப்ப என்னது விளைவு தேவை பற்றி கிட்டத்தட்ட நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப ரெண்டு சொன்னோம்ல, ஒட்டுமொத்த தேவை சார்பு, ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு. ஒட்டுமொத்த தேவை சார்பினுடைய வாய்ப்பாடு என்னன்னா, ஏடி அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு சொல்லுவோம். சி அப்படின்னா நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, அரசு செலவு, அயல்நாட்டு வாணிப செலவு. ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா என்னன்னா, நுகர்வு செலவு, அடுத்தது சேமிப்பு, தனிநபருடைய சேமிப்பு எஸ் பிளஸ் டி டாக்ஸ். டாக்ஸ் வந்து நேரடி வரி, அரசு விதிக்கிற இல்லையா, நேரடி வரி வருவாய் மைனஸ் அது வந்து மாற்று செலுத்துதல்கள். மாற்று செலுத்துதல்கள்னா என்ன, அரசு என்ன பண்ணும், ஓய்வூதியமா கொடுக்குது, அடுத்தது நிறைய மானியங்கள் கொடுக்குது, இந்த மாதிரியான நிதிகள் கொடுக்குது, இதெல்லாம் கழிச்சு கிடைக்கிறதா டாக்ஸ். அடுத்து வந்து ஆர் வந்து என்னன்னாக்க வெளிநாடுகளுக்கு கொடுக்கின்ற என்னது நிவாரண பொருள், நிவாரணம், அதுதான் அது ஆறு. விளைவு தேவையை தீர்மானிக்கின்ற இந்த ரெண்டையும் குறித்து ஒரு வரைபடம் போடுவோம். என்னென்ன வரைபடம், இது வந்து எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் அச்சுங்கிறது எதை குறிக்கிறது, வேலை வாய்ப்பை பற்றி குறிக்கிறது. ஒய்ஹெச் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை, ஏடிஎஸ் ஏஎஸ்எஃப், இது ரெண்டும் குறிக்குது ஒய்ஹெச்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க என்ன கிடைக்கிறது, ஏடிஎஃப், அதாவது என்னன்னா தேவை கோடு மேல் நோக்கி அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு பிறகு பிளாட் ஆகி அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது இது ஏஎஸ்எஃப் எப்படி கோடு போடுதுனாக்க, கீழே இருந்து குறைவான விகிதத்தில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு அது அப்படியே என்ன ஆகுது, வெர்டிகல் ஆயிருது, செங்குத்தாயிருது. எஃபெக்டிவ் டிமாண்ட், அதாவது விளைவு தேவை வரைபடம் மூலமாக இப்ப பார்க்க போறோம். என்னன்னாக்க ஒட்டுமொத்த தேவையும் ஒட்டுமொத்த அளிப்பும் இந்த ரெண்டு கோடும் வெட்டிக்கிற இடத்துல முழு வேலை வாய்ப்பு நிலை நிலவுகிறது. இது 0 to N1 அது வரையிலும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் பொழுது தேவை அதிகமா இருக்கும். M1 தேவை அதிகமா இருக்கு, ஆனா அளிப்பு குறைவா இருக்கு. அளிப்பு குறைவுனா உற்பத்தி குறைவா இருக்கு. உற்பத்தி குறைவா இருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகமான அளவு லாபம். அதனால என்ன பண்ணுவாங்க, உற்பத்தியாளர்கள் அதிகமான அளவு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுனால லாபம் ஏற்படும். லாபம்னா இந்த ரெண்டு கட்டத்துக்கு இடையில, ரெண்டு கேவுக்கு இடையில உள்ள பகுதி தான் லாபம். இந்த லாபம் என்ன ஆகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உழைப்பாளர்களை அதிகரிக்க லாபமும் அதிகரிச்சுக்கிட்டே கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு வெட்டிக்கிறதுல, ரெண்டு கேவும் வெட்டிக்கிறதுல, ஏஎஸும் ஏடியும் வெட்டிக்கிற இடத்துல அவங்களுக்கு முழு வேலை வாய்ப்பு நிலை நிலவிடும். அதுக்கப்புறமும் இன்னும் வேலை ஆட்களை பெருக்கினால், வேலை வாய்ப்பை பெருக்கினால், கூட்டினால் என்ன ஆகும், அவங்களுக்கு அளிப்பு அதிகமா இருக்கும், தேவை குறைவா இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால எந்த இடத்துல உச்சபட்ச லாபம்னு சொல்லணும்னா அந்த ரெண்டு கோடும் வெட்டிக்கிற இடத்துல அது தேவை. விளைவு தேவை அதிகரிக்க வேலை வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அடுத்தது தொன்மையம் கீன்சியம் ஓர் ஒப்பீடு. கீன்சியம் தொன்மையும் அட்டவணை போட்டுக்கோங்க. குறுகிய கால சமநிலை, இங்க நீண்ட கால சமநிலை. சேமிப்பு கெட்டது, சேமிப்பு நல்லது. பணத்தின் பணிகள் பரிமாற்றம் சேமிப்புக்கு, இங்க பணத்தின் பணிகள் வந்து பரிமாற்றத்திற்கு மட்டும். பேரியல் அடிப்படையில் தீர்வு காணப்படுகிறது சிக்கல்களுக்கு. இங்க நுண்ணியல் அடிப்படையில் தீர்வு காணப்படுகிறது. அரசின் தலையீடு அனுமதித்தல், இங்க அரசின் தலையீடு மறுத்தல். முழு வேலைவாய்ப்பு மற்றும் குறை வேலைவாய்ப்பு இரண்டும் பொருந்தும். இங்க வந்து முழு வேலைவாய்ப்புக்கு மட்டுமே உகந்தது. முதலாளித்துவம் முரணானது, இங்க முதலாளித்துவம் சரியானது. மாறும் வரவு செலவு அறிக்கை, இங்க சமநிலை வரவு செலவு அறிக்கை. வருமான மாற்றத்தின் மூலம் சேமிப்பு முதலீடு சமநிலை அடைகிறது. இங்க வட்டி வீத மாற்றத்தின் மூலம் சேமிப்பும் முதலீடும் சமன் அடைகிறது. வட்டி வீதத்தை பணத்தின் தேவையும் பணத்தின் அளிப்பும் தீர்மானிக்கிறது. இங்க வட்டி வீதத்தை சேமிப்பும் முதலீடும் தீர்மானிக்கிறது. வட்டி வீதம் மாறும், இங்க வட்டி வீதம் மாறாது. வட்டி ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதி, இங்க வட்டி சேமிப்பிற்கான வெகுமதி. தேவை அளிப்பை உருவாக்குகிறது, இங்க அளிப்பு தேவையை உருவாக்குகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.